Hi viewers, welcome to my channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா bun omelette எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான டிஷ். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். salt, pepper powder, turmeric powder, ஒரு egg, கொஞ்சமா கொத்தமல்லி. இப்போ ஒரு pan heat பண்ணிக்கோங்க. heat பண்ணி இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திருங்க. ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொஞ்சமாக பெப்பர் ஒரு ஸ்பூன், லைட்டாக மஞ்சத்தூள், நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல சால்ட்டு, கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. இதை வந்து தோசை தவாவில் போட்டால் நமக்கு வந்து பன் டைப்பில் வராது, அதனால் நான் கடாயில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கரண்டி, ஜல்லி கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஊற்றி எடுத்து அப்படியே டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்துச்சு. இப்போ சைடெல்லாம் இப்படி அமுத்தி விட்டுருங்க. நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வேகாததெல்லாம் வெந்துடும். மறுபடியும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான ஒரு சூப்பரான பன் ஆம்லேட் ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தவாவில் ஊற்றினா இந்த அளவுக்கு பஃபியாக வராது. நம்ம கடாயில் ஊற்றுறதுனால இப்படி வந்திருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஒரு சிம்பிளான பன் ஆம்லேட் ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.